standard boy come on the stage. பல கோடி நூற்றாண்டு பல சதியம் கண்டு சரித்திரம் பேசட்டும். வாழ்க என் தமிழுக்குன் வாழ்க அவன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழ வேந்தல் பற்றி நம் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவர்களை அழைக்கிறோம். நன்றி. பின்னு கொடுங்கப்பா. பின்னு இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ராஜேந்திர சோழன். புலி கொடியே எனது சின்னம். நான் ஆண்ட நாடு தஞ்சை. எங்கள் வயல் வீயோ நஞ்சை. பெரிய கோவிலோ அல்லும் நெஞ்சை. பொறியாடது எனது படை. தோல்வியே அடைந்ததில்லை எனது படை. ஆண்டு ஆண்டு காலமாக நிலைத்து நிற்கும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் மகன் நான். சோழ ராஜ்யத்தின் படை தளபதியும் நான். கங்கையும் கடலமும் தாண்டி புலி கொடியை பறக்க விட்டேன். தமிழனின் பெருமையை உணர்த்தினேன். தமிழ் புகை மணக்க செய்தேன். வங்காளதேசத்தில் போரிட்டு சோழ நாட்டை இணைத்தேன். அதன் வெற்றி சிறப்பிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தை புதிய தலைநகரமாய் உருவாக்கினேன். மணிமூடி சூட்டியவன் நான். அனைத்து கலைகளிலும் சிறந்தவன். அங்கிருந்த ஆட்சி நிறுவித்தேன். 20 ஆண்டு காலமாக போர்க்களத்தில் போர் புரிந்தேன். வெற்றியும் கண்டவன் நான். போர்க்களத்தில் எந்த நாடை வென்றேனோ அரசர்களை சோழ ஆட்சிக்கு அவ்வரசர்களை ஆட்சி புரிய செய்வேன். அதுவே சோழ நாட்டின் பெருமை. 12 லட்சத்திற்கு மேற்பட்ட வீரர்களை கொண்ட ராணுவ படையை உருவாக்கினேன். மும்முடி வேண்ட மக்கள் மன்னன் பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மனின் புதல்வன் எந்த சோழ குலம் தழைத்து வளர விட்டிட்ட மாமன்னன் ராஜராஜ சோழன். சடையத்தில் பிறந்து இதயத்தில் வாழும் சோழ சக்கரவர்த்தி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஆன்மீக சொத்தான கங்கை கொண்ட சோழபுரத்தையும் தஞ்சை பெரிய கோவிலையும் இளைஞராகிய நீங்கள் அதை பராமரித்து தமிழை வாழ வைக்க வேண்டும் என்று உங்கள் முன் உரைக்கிறோம். என்றும் வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். Nowadays, unforgettable traditional dance. It takes an athlete to dance, but an artist to be a dancer. Are you ready to the mixture dance classical? Karagam, Tappatam, Oilatam, Kummi, Devaratam, Parai, Kolatam, Silambam, our school dancer rocking performance in front of you. That welcome to traditional girls performance. Come on the stage. கரகாட்டமும் காவடையும் மந்தைக்கு மத்தியில் வீதியில் வில்லு பாட்டு விலாசமாய் கதை சொல்ல ஊரு கூட்டம் சூழ்ந்திருக்கும். கரகாட்டம், தப்பாட்டம், காவடியாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை என பல வகை கலைகள் அத்தனையும் நலிந்து கொண்டே போகிறது. ஆட்டமும் பாட்டமும் நமக்கு மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் இந்த நாட்டுப்புற கலைகள் மகிழ்ச்சியோடு சேர்த்து சிந்தனை, சிரிப்பு, பண்பாடு, பாரம்பரியம் இவை அனைத்தையும் நமக்கு எடுத்துரைக்கிறது. காலத்தின் வளர்ச்சியால் கலைகள் அழிந்து அரிதாகி போகிறது. அத்தனையும் அழிவது கலைகள் மட்டுமல்ல, பல கலைஞர்களின் வாழ்வும் தான். சிந்திப்போம், கலை வளர்ப்போம். நாட்டுப்புற கலைகளை பற்றி எம் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவிகள் ஆட வருகிறார்கள். குடம் என்ற பல அர்த்தங்கள் உண்டு. அலங்கரிக்கப்பட்ட செம்பு அல்லது பித்தளை குடத்தை தலையில் பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆடும் ஆட்டம் கரகாட்டம் ஆகும். கோடி தேவர்களே விநாயகனே
கோடி தேவர்களே வந்தம்மை காருமையா வந்தம்மை காருமையா வந்தனம் தந்தோமையா வந்தனம் தந்தோமையா இசைத்து அழைக்கப்படுகிறது. இன்று தமிழகத்தின் பல பகுதிகளில் கோவில் நிகழ்ச்சிகளிலும் வாழ்க்கை வட்ட சடங்குகளிலும் அரசியல் பிரசாரங்களிலும் தப்பாட்டம் நிகழ்த்தப்படுகிறது. தமிழகத்தின் பல பகுதிகளில் வழக்கில் இருந்தாலும் தஞ்சாவூர், திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களில் இதனை நிகழ்த்தி வருகின்றனர். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் கல்லூரி மாணவர்களும் இக்கலையினை பயின்று நிகழ்த்தி வருகின்றனர். ஆண்களால் மட்டுமே நிகழ்த்தப்பட்ட இக்கலையினை தற்போது பெண்களும் பயின்று ஆடுகின்றனர். ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் என்பது ஒரே நிற துணியை தலையில் கட்டிக்கொண்டு கையில் ஒரே நிறத்திலான துண்டு
ஒன்றை வைத்து இசைக்கேற்ப வீசி ஆடும் அழகான குழு ஆட்டமாகும். அழகு, அலங்காரம், சாயல், ஒய்யாரம் என பல பொருள் தாங்கி நிற்கும் ஒயில் என்ற வார்த்தையே இவ்வாட்டத்தின் பெயராகி உள்ளது. சிறகை விரித்தால் மயிலாட்டம், சேர்ந்து குதித்தால் ஒயிலாட்டம் என்று இக்கலை தன்மை வர்ணிக்கப்படுகிறது. பறையாட்டம் என்பது தமிழர்களின் பாரம்பரியமான நடனம். பறையாட்டம் உணர்ச்சி மிக்கது மற்றும் எழுச்சி மிகுந்தது. அதிர்ந்தெழும் பறையின் ஓசைக்கேற்ப ஆடக்கூடியது என்பதால் பறையாட்டம் கிளர்ந்தெழும் உடல் அசைவுகளை கொண்டது. ஆதி மனித சமூகம் தங்கள் கூடுதலுக்காகவும் தங்கள் குழுவுக்கு ஆபத்துக்களை உணர்த்தவும் விலங்குகளிடம் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும் எழுப்பிக் கொண்ட சத்தம்தான் பறையாட்டத்தின் மூலம் என கருதப்படுகிறது. ஆவேசம், மகிழ்ச்சி, உற்சாகம் என உணர்ச்சிகளை எழுப்பி கேட்போரை ஒரே நேர்கோட்டில் இணைக்கும் சக்தி வாய்ந்தது. பறை என்ற இசைக்கருவியை இசைத்து ஆடப்படுவதால் இது பறையாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஒலிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும் பறை காதில் ஒலிக்கும் பழைய பறை வீரப்பறை வெற்றி பறை போர் துடிக்கும் புனித பறை வயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா விரலை வைக்கும் பறையின் இசையை ஒடுக்க முடியுமா இது விடுதலை இசை புதுவீர் கொள் இசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை. கோலாட்டம். கோலாட்டம் என்பது பல்வேறு நிறங்கள் தீட்டப்பட்ட கைகளை கொண்டு தாளத்துக்கும் இசைக்கும் ஏற்ப ஒன்றுடன் ஒன்று தட்டி கொண்டு ஆடும் ஒரு நாட்டார் கலையாகும்.
தமிழ் ஊர்களில் இது தொன்று தொட்டு ஆடப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் வட மாநிலங்களில் பல்வேறு பெயர்களில் இக்கலை நிகழ்த்தப்படுகிறது. கையில் கழிகளை வைத்து ஆடும் நாட்டார் கலை வடிவங்கள் நிறைய உண்டு. அவற்றில் கோலாட்டம் தனி சிறப்பு பெற்ற ஒன்று. பல்வேறு பகுதிகளில் கண்ணன் பிறந்த நாளன்று சமய சடங்காகவும் இக்கலை நிகழ்த்தப்படுகிறது. இக்கலை சில வேறுபாடுகளுடன் வட மாநிலங்களில் தாண்டியா என்ற பெயரில் நிகழ்த்தப்படுகிறது. தில் பர் ஜானே தில் தீவானே தித்திக்கிறதேனே உள்ளபடி நானே உன்னை சேர்ந்தேனே ஒட்டியிருப்பேனே. जाने दिल दीवाने தித்திக்கிறதேனே உள்ளபடி நானே உன்னை சேர்ந்தேனே ஒட்டியிருப்பேனே. இனி பேச்சு அனல் பேசுது மூச்சு ஒரு மாதிரி ஆச்சு. ஆஜா 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 ஒரு வகை கூத்து அல்லது நடனமாகும். இது தொன்று தொட்டு வரும் ஒரு நடன கலையாகும். பலர் வட்டமாக ஆடிக்கொண்டே வரும்போது இசைக்கு தக்கவாறு தம் கைகளை தட்டி கால்களையும் இடுப்பையும் தலையையும் அழகூற அசைத்து குனிந்தும் நிமிர்ந்தும் கூட்டமாக ஆடும் ஒரு கூத்து. இது பொதுவாக முளைப்பாரியின் போது பெண்கள் வட்டமாக நின்று கைத்தட்டி ஆடும் நடனமாகும். தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் கும்மி வழக்கில் உள்ளது. குறவை என்ற கலையில் இருந்து கும்மி பெறுந்ததாக கூறப்படுகிறது. பாட்டு மணக்கட்டும்
சட்ட எதுக்கடி சாதி சாமி வர காத்துக்களி சந்தனத்தும் கும்பியடி சிலம்பாட்டம். சிலம்பம் என்பது தமிழர் தற்காப்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டு ஆகும். மக்கள் தம்மை சிங்கம், புலி போன்ற விலங்குகளிடமிருந்து காத்துக்கொள்ள கையாண்ட முறையே சிலம்பம் ஆகும். வழக்கில் இவ்விளையாட்டை கம்பு சுற்றுதல் என்றும் கூறுவர். இது தடியை கையாளும் முறை, கால் அசைவுகள், உடல் அசைவுகள் மூலம் தம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் என பல கூறுகளை கொண்ட விரிவான தற்காப்பு கலையாகும். சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடல் சிலம்பு கம்பினால் தொடுதல் போன்றன அடிப்படையாக கொள்ளப்படுகிறது. முதல் இன்று வரை தமிழர்களது நாட்டுப்புற கலையானது பின்பற்றப்பட்டு வருவது தமிழர்களின் வீரத்தினை சுட்டி காட்டுகிறது. இன்றும் தமிழர்களது மரபானது மாறுபடாமல் பின்பற்றப்பட்டு வருவது தமிழர்களின் சிறப்பிற்குரியது. அந்த வகையில் பாரம்பரிய ரீதியில் பல கலைகளில் சிறப்பூட்டி திகழ்ந்தவர்கள் தமிழர்கள். இக்கலைகளில் சிலவற்றை நம் பாரதி பள்ளி மாணவிகள் சிறப்பாக செய்து காட்டியதில் பெருமிதம் கொள்கிறோம். Hey!